ஆயுதம் ஏந்தியவர்களோட போராட்டம் அப்படின்றது பேசப்படணும் அப்படின்ற தாட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எங்க இருந்து சார் வருது? இது அநேகமா என்னுடைய தமிழ்நாட்டில் என்ன மாதிரி ஒரு நரேட்டிவை இவங்க செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மத்தியில் நடக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் தமிழகத்தை வஞ்சிக்கிறது, எதுவுமே செய்யலை. அஹிம்சை போராட்டம் எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு குடைக்குள்ள வர முடியுது காந்தி அப்படின்ற ஒருத்தர் பேர்ல. ஆயுதம் ஏந்திய போராட்ட வீரர்கள் ஒட்டுமொத்தமா ஒரு யூனிட்டியா இல்லையோ சார்? ஒற்றுமையா இல்லையோ? ஆப்ரஹாமிய மதங்கள் ஆரம்பித்த இடம் உங்களுக்கு பாலைவனம். அங்கே ரிசோர்ஸஸ் கம்மி. அப்போ அந்த ரிசோர்ஸஸை நான் எடுத்தால் தான் நான் சர்வே பண்ண முடியும். அதனால தான் ஒற்றைப்படை சித்தாந்தம் அங்கே வருது. கிறிஸ்துவ மதம்ங்கிறது அது ஒரு இறையியலுக்கு உண்டான மதம், தியாலஜிக்கல் ரிலிஜன். எப்போதுமே தியாலஜிக்கல் ரிலிஜனால பிலசாபிக்கல் ரிலிஜனை கவுண்டர் பண்ண முடியாது. இவ்வளவு கொடுத்தும் இந்த கன்வர்ஷன் நடக்கலை, இவங்க தோற்று போனாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. போதிசத்துவ பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்காரு. உலக வர்த்தகத்தில் 25% வைத்திருந்த பாரத தேசத்தை ஒரு 150லேருந்து 200 ஆண்டுகளுக்குள்ளாக மொத்தமாக அவங்க ஓட்டண்டி ஆக்கினாங்க. ஒரு டீல் பேச போகிறாங்க, ஓனர் இருக்காரு, இந்த 5 நம்பர்ஸை கூட கூட்டிகிட்டு போகிறாருன்னா டீல் முடிஞ்சிடும். நிறைய பேருக்கு இது தெரியாத விஷயமா இருக்கலாம். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா கஜினி முகமது அவர்கள் சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது 17 முறை தோற்று போய் 18வது முறை படையெடுத்து ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 17 முறை அவரை தோற்கடித்தவர்கள் இங்கதான் இருக்காங்க. ஸோ அதுதான் நம்மளோட வரலாறு. ஆனால் அது மட்டும் கிடையாது. அதற்கடுத்து வாஸ்கோட காமா 15வது நூற்றாண்டுல இந்தியாவுக்கு வந்தடைகிறாரு. அதற்கப்புறம் தான் இந்தியா அப்படின்ற ஒரு தேசமே இருந்த மாதிரி பலரும் சொல்லுவாங்க. அண்ட் இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகம் முழுவதுமே காந்தி அவர்களை போற்றி புகழ்ந்துட்டு இருக்கோம். அவரோட அஹிம்சை வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதற்கும் சற்றும் குறைவில்லாத ஒரு ஆயுதம் ஏந்திய போராட்ட வீரர்களோட தியாகத்தை பற்றி கண்டிப்பாக பேசணும். அவங்களுக்கு சுதந்திர போராட்டத்தில் இருக்க பங்கீடு பற்றி பேசியாகணும் அப்படின்ற பல சுவாரஸ்யமான தகவல்கள் சிங்கப்பாதை அப்படின்ற புத்தகத்தில் இருக்கு. இந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்காக அதனுடைய எழுத்தாளர் நெல்லை ராமச்சந்திரன் அவர்களே நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. இன்ட்ரோல சொன்ன மாதிரியே ஆயுதம் ஏந்தியவர்களோட போராட்டம் அப்படின்றது பேசப்படணும் அப்படின்ற தாட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எங்க இருந்து சார் வருது? இது அநேகமாக என்னுடைய சொந்த வரலாற்றை சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எங்கள் குடும்பமே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட குடும்பம். என்னுடைய தந்தையுடைய தந்தை, என்னுடைய தந்தை வழி தாத்தா, அவர் இதே மாதிரி ஆயுதம் ஏந்திய போராட்டத்தில் கலந்து கொண்டவர். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட் மாதிரி கிடையாது. இங்கேயும் இருப்பாங்க, அங்கேயும் இருப்பாங்க. பல நேரங்களில் அவர் காந்திய போராட்டத்திலையும் இருந்தார். ஆனால் ப்ரிடாமினெண்ட்டாக அவர் இருந்தது முழுக்க இந்த ஆயுதம் ஏந்திய போராட்டத்துக்கு உண்டான களத்தில் அவர் இயங்கி கொண்டிருந்தார். வருடா வருடம் நடக்கக்கூடிய காங்கிரஸ் மாநாடுகள், பல மாநாடுகளை அவர் நேரில் போய் அட்டன் பண்ணியிருந்தார். அதனால் அவர் முதல்ல இருந்தே அந்த ஆக்டிவிட்டியில் இருந்தார். இதே மாதிரி என்னுடைய தாய் வழியில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய அம்மாவுடைய சித்தப்பா, என்னுடைய சின்ன தாத்தா, அவர் முழுமையான ஒரு காந்தியவாதியாக இருந்தார். சேலத்தில் உண்டான கதர்கடை அவர் நடத்தி கொண்டிருந்தார். அவர் ராஜாஜியினுடைய அணுக்க தொண்டராக இருந்தார். ஸோ இவங்க 2 பேரும் எனக்கு நிறைய தகவல்களை சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு விதத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லலாம். என்னுடைய பெற்றோர்களும் சரி, என்னுடைய பள்ளியும் சரி, நான் எவ்வளோ படித்தேன், எவ்வளோ மார்க் வாங்கினேங்கிற கேள்வியை ஒரு நாளும் கேட்டதில்லை. அதுவும் என்னுடைய பள்ளி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மதுரை திரவியம் தாயுமானவர் இந்து மேல்நிலைப் பள்ளி என்று இன்றைக்கி ஒரு 145 ஆண்டுகளாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பள்ளி. அந்த பள்ளி ஆசிரியர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா, மாணவர்கள் 100க்கு 100 மார்க் வாங்கணும்னு சொல்லி அவங்க ஒரு நாள் எங்களுக்கு மேலே ஒரு ப்ரெஷரை கொடுத்தது கிடையாது. எல்லா மாணவர்களுக்கும் ஒரு திறமை ஒன்று இருக்குது. அந்த திறமையை நம்ம வெளிக்கொண்டு வந்தால் போகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த பள்ளியினுடைய ஒரு இயல்பாக இருந்தது. அதனால் நான் படிக்கிறதையோ எழுதுறதையோ பேசுகிறதையோ அவங்க எந்த இடத்துலையும் தடை போட்டது கிடையாது. பெரிய அளவில் நாங்கள் படிக்கும் போது எங்களுக்கு படிப்பு மேலே ஒரு பெரிய ப்ரெஷர் இப்போ இருக்கிறாப்புல அவ்வளோ மார்க் வாங்கணும், இவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் எங்களுக்கு இல்லாமல் இருந்து, அதனால் நிறைய படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. என்னுடைய 10வது வயதில் நான் ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கத்தில் சுயம் சேவக்காக இணைத்து கொண்டேன். அப்போது சங்கத்தில் உண்டான மூத்த காரியகர்த்தாக்கள், இன்றைக்கு ஆளுநராக இருக்கக்கூடிய திரு எல் கணேசன் அவர்கள், சேவா பிரமுக்காக பணியாற்றி இன்று மறைந்து போன திரு சூரியநாராயண ராவ் அவர்கள், இது போன்ற பல பெரிய மனிதர்கள் என்னை வழி நடத்தினார்கள். அவங்க நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க, நிறைய புத்தகங்களை கொடுத்தாங்க. பல விவாதங்களுக்கு அவர்கள் என்னை ஈடுபடுத்தினார்கள். அதனால் இந்த படிப்பதும் கேட்பதுமாக இது நடந்து கொண்டிருந்தது.
இதுக்கு பின்னாடி 2021ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டம் முடிந்த பிறகு நானும் என்னுடைய நண்பர்களுமாக இணைந்து கற்றுக்கொள் களத்திலிறங்கு என்று சொல்லி ஒரு தொடர் காணொளி நிகழ்ச்சி ஒன்றை நடத்தினோம். தமிழ்நாட்டில் என்ன மாதிரி ஒரு நரேட்டிவை இவங்க செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மத்தியில் நடக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் தமிழகத்தை வஞ்சிக்கிறது, எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி இங்கே உண்டான மீடியாக்கள் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கு. அந்த நரேட்டிவை தான் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து அந்த அந்த நீரோட்டத்தை எதிர்த்து நீச்சல் அடிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு சின்ன முயற்சி ஒன்றை செய்தோம். கற்றுக்கொள் களத்திலிறங்கு என்ற தலைப்பில் அடுத்தடுத்த வாரங்களில், அதாவது ஒரு மாதத்திற்கு 2 வாரங்கள் யாரையாவது ஒருத்தர் வந்து பேச வச்சோம். உள்துறையில் என்ன நடக்குது, வெளியுறவுத்துறையில் என்ன மாறுதல்கள் வந்திருக்கிறது, இராணுவத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை எப்படி பண்ணிகிட்ருக்கு, இதை மாதிரி ஒன்றொன்றும் பற்றி அநேகமாக இவங்க எல்லாருமே கட்சி சாராத வெளியில் இருக்கக்கூடிய ஆனால் நாட்டிற்காக உழைக்கக்கூடிய நண்பர்களை வைத்து இந்த பேச்சுகள் நடந்து கொண்டிருந்தது. சில நேரங்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் வந்தாங்க. உதாரணத்துக்கு திரு எஸ்ஆர் சேகர் அவர்கள் ஒரு தடவை பேசினாங்க, ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன் ஒரு தடவை பேசினார், அப்புறம் நாராயணன் திருப்பதி சார் ஒரு தடவை பேசினார். இந்த மாதிரி இந்த பேச்சுக்கள் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2 வருட காலத்துக்கு தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தோம். அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து அந்த நிகழ்ச்சியில் என்ன ஆரம்பிச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த புது பாராளுமன்ற கட்டிடமும் புதிதாக பாராளுமன்ற கட்டடம் கட்டுறதுக்கு நம்முடைய எம்பிக்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அது ஏன் தவறு அப்படிங்கிறத பற்றி நம்ம நண்பர் ஒருத்தர் பேசினார். அப்புறம் ஒன்றியம் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க. என்னமோ வந்து எல்லா மாநிலங்களுமாக சேர்ந்து பாரதம் என்கின்ற நாடு உருவானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை பற்றி ஏற்கனவே அரசியலமைப்பு சபையில் இதை பேசப்பட்டிருக்கு. ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பவர் என்ன, அவங்களுடைய பலம் என்ன, நினைத்தா எந்த மாநிலத்தை வேணா பிரிக்கலாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னொரு நண்பர் ஒருத்தர் பேசினார். இதை மாதிரி தேவைப்படக்கூடிய விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக அதில் பேசி கொண்டிருந்தோம். அதில் நான் ஒரு 2 வாரங்கள் நான் வந்து பேசினேன். அதாவது வரலாறு செய்யப்பட்ட காலத்திலிருந்து 1857ஆம் ஆண்டு இந்தியாவுடைய முதல் சுதந்திர போர் நடந்த காலகட்டம் வரைக்குமான ஒரு காலத்தை ஒன்றாகவும், 1857லேருந்து 1949 இந்த 90 ஆண்டு காலத்தில் உண்டான சுதந்திர போராட்ட வரலாறு, அதுவும் சுதந்திர போராட்ட வரலாற்றில் மிகப்பெரிய அளவில் ஆயுதம் தாங்கி போராடியவர்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை வந்து நான் அங்கே கொடுத்தேன். அதை கேட்ட நிறைய நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் புது தகவலாக இருக்குது, நாங்கள் இதெல்லாம் படித்ததே இல்லை, இதை ஏன் நீ ஒரு புத்தகமாக எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதிலிருந்து தான் இந்த புத்தகத்தை வந்து நான் எழுதி என்னுடைய நண்பர் திரு ஹரன் பிரசன்னா அவர்களுடைய சுவாசம் பதிப்பகம் வாயிலாக இந்த புத்தகத்தை இப்போ வெளியிட்டிருக்கோம். இந்த புத்தகம் உருவான கதை இதுதான். இந்த புத்தகம் ஏன் எழுதப்பட்டது அப்படின்றதுக்காக காரணம் சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த இன்ட்ரோடக்ஷன்லேயே நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், அஹிம்சை வழி போராட்டத்தை வந்து காந்தி வழியும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஆனால் ஆயுதம் ஏந்திய போராட்டம் அப்படின்னு சொல்லும்போது யாரோட பேரும் மென்ஷன் பண்ணல. ஸோ அஹிம்சை போராட்டம் வந்து எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு குடைக்குள்ளே வர முடியுது காந்தி அப்படின்ற ஒருத்தர் பேரில். ஸோ ஆயுதம் ஏந்திய போராட்ட வீரர்கள் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு யூனிட்டியாக இல்லையோ சார், ஒற்றுமையாக இல்லையோ? ஒரு நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய மக்கள்னா அது எல்லாரையும் நான் ஒரே தரத்தில் வச்சு தான் பார்க்குறேன். இது கூட இது குறைச்சல் அப்படின்னு சொல்லி இது யாரையும் அவர்களை வந்து சேருவாசி பூசுவதற்காக இந்த புத்தகம் எழுதப்படவில்லை. முதல் கணக்கு என்ன, சர்வ நிச்சயமாக காந்தியினுடைய போராட்டம் வந்து பொதுமக்களை இணைத்தது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அது முழுமையாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சமாச்சாரம். ஆனால் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தில் வரும்போது குறைவான மக்கள் தான் அதில் வந்து வருவாங்க. ஏன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக ஒன்று துப்பாக்கி சூடில் வந்து இறந்து போவோம், இல்லைன்னா தூக்கிலிடப்படுவோம், இறப்பு நிச்சயம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய மக்கள்ங்கிறது வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளேயும் ஒரு கோஆர்டினேஷன் ஒன்று இருந்தது. இவங்க வந்து தனித்தனி குழுவாக இயங்கினார்கள், தனித்தனி பேரில் இயங்கினார்கள். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கான்ட்ராக்ட் இருந்தது, ஒவ்வொருத்தருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்க. அதனால் இதுவும் ஒரு நாடு தழுவிய ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டமாகத்தான் இது வந்து நடந்து கொண்டிருந்தது. என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தலைவர்கள் கொல்லப்படும் போது அந்த இயக்கங்கள் வந்து கொஞ்சம் காணாமல் போகும். ஆனால் நீர் பூத்த நெருப்பு மாதிரி அடுத்தாப்புல திருப்பி அது வந்து வரும். இப்படித்தான் அது நடந்து கொண்டிருந்தது. சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் வந்துட்டு எல்லாரும் இணைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐஎன்ஏ ஆர்மி எதனால அப்படி கேட்குறீங்க? இல்லை சார், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லும் போது அவரோட பேரை வந்து சொல்லவே இல்லையே. ஆயுதம் ஏந்திய போராட்ட வீரர்கள் பற்றி பேசும் பொழுதும் அது நான் யாரை பற்றியுமே சொல்லலையே.
அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தோட கடைசி சாப்டர்ல வந்துட்டு ஐஎன்ஏக்கு எதிரா வந்துட்டு போர்க்குற்றம் சுமத்தப்பட்டது. ஸோ அந்த சமயத்துல வந்து காங்கிரஸும், முஸ்லீம் லீகும் ஒரு சமயத்துல இணைஞ்சு ஐஎன்ஏக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இருந்திருந்தா வந்துட்டு ஹிந்து, முஸ்லீம் யூனிட்டி அப்படின்றது சாத்தியமாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது இப்படி ஆயிருக்குமா, அது அப்படி ஆயிருக்குமாங்கிற கேள்விகள் வந்து நமக்கு இங்க அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றது ரொம்ப சங்கடம். இது நம்முடைய ஆசைகளத்தான் அங்க நம்ம வந்து வைக்க முடியும். இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரிவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிக தெளிவாக அது வந்து உருவாக்கப்பட்ட ஒரு பிரிவு. அத வந்து எப்போதுமே ஒரு பார்ட்டிஷன சொல்றீங்க. இல்ல ஹிந்து, முஸ்லீம் பிரிவினை அப்படிங்கிறதா இருக்கட்டும், மத்த எல்லா பிரிவினைகளா இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்றேன். கொலம்பஸ் வந்து இந்தியாவுக்கு வருவதற்காக கிளம்புறாரு. அப்பதான் அவங்களுக்கு வந்து ஐரோப்பிய மக்களுக்கு என்ன தெரியுதுன்னா, உலகம் உருண்டையா இருக்குங்கிறது தெரியுது. அதனால வரைக்கும் அவர் தட்டையா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. என்ன? ஸோ ஒரு கார்னருக்கு போனா கீழ விழுந்துரும்னு பயந்துட்டு இருந்தாங்க. உலகம் உருண்டையா இருக்குங்கிறது ரொம்ப பின்னாடி தான் வந்து ஐரோப்பியர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா நமக்கு இது முன்னாடியே தெரியும். முன்னாடியே தெரியுங்கிறதுக்கு நான் 2 ரீசன் சொல்றேன். இன்னைக்கு புவியியல்னு சொல்றோம் இல்லையா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு வந்து பூகோளம்னு பேர் வச்சிருந்தாங்க. பூனா பூமி, கோளம்னா உருண்டை. உலகம் உருண்டையா இருக்குங்கிறது நமக்கு முதல்லயே தெரிஞ்சிருக்கு. இதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்முடைய வராக அவதாரம் இருக்கு இல்லையா? பூமியை தோண்டி வராகமூர்த்தியாக வந்து விஷ்ணு எடுத்துட்டு வராரு அப்படின்னு சொல்லும்போது, அந்த வைல்டு போர்ன்னு சொல்லக்கூடிய அந்த காட்டு பன்றியினுடைய உருவத்த போட்டு, அந்த கொம்புல வந்து உலக உருண்டைய தான் வச்சிருக்காங்களே தவிர ஃப்ளாட்டா வைக்கல. ம். என்ன இது நமக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு சமாச்சாரம். இவங்களுக்கு பின்னாடி தான் தெரியுது. 15ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு தான் தெரியுது. அவருடைய என்ன நான் முடிச்சுக்கிறேன். கொலம்பஸினுடைய ஒரு டைரி குறிப்பு ஒண்ணு இருக்கு. அந்த டைரி குறிப்பில எழுதுறாரு, இந்த மாரி வந்து உலகம் உருண்டையா இருக்கு. அதனால நான் மேற்கு பக்கமாக போய் இந்தியாவுக்கு ஒரு பாதை கண்டுபிடிக்க போறேன். இதுக்கு எனக்கு வந்து ஸ்பெயின் நாட்டினுடைய ராஜாவும், ராணியும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு எழுதியிருக்காரு. இதோட அவர் நிப்பாட்டியிருந்தா சரி. அவர் அதுக்கு அடுத்தாப்புல இன்னொரு வரி எழுதுறாரு. இந்தியாவுக்கு போய் அங்க உண்டான மக்களுக்கு நான் சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்து, அவர்கள கிறிஸ்துவரா கன்வெர்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க மக்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வியாபாரிகளோட பாதிரியார்களும் வந்தாங்க. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறதுக்கு. மேற்கத்திய சிந்தனைக்கும் கிழக்க சிந்தனைக்கும் நடுவில் ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்று உண்டு. நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியா, சைனா, ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து மழை பெய்து நதிகள் ஓடி விவசாயம் செழித்த பூமி என்ன. அப்போ இங்கே வந்து பகிர்ந்து கொடுக்கறதுக்கு நிறைய இருக்குது. நானும் இருக்கலாம் நீயும் இருக்கலாங்கிற கணக்கு இருக்குது. அதனால தான் உண்மைக்கு வந்து ஒரு வழி இல்லை பல வழி இருக்குது அப்படிங்கிறது நம்முடைய சித்தாந்தம். ஏகம் சத் விப்ரா பகுதா வஜந்தி அப்படின்ட்டுன்னு. உண்மை ஒன்று தான், அறிஞர்கள் அதை பல வழியாக பேசுகிறார்கள் அப்படின்ட்டுன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆகாசாத் பிரதிதந்தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி அப்படின்னு ஒரு மந்திரம் ஒன்று உண்டு. வானிலிருந்து பெய்யக்கூடிய மழை பல்வேறு வழிகளில் வந்தாலும் எப்படி கடலில் சென்று அடைகிறதோ, யாரை கும்பிட்டாலும் என்ன வந்து சேருதுன்னு பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாருன்னு ஒரு கமெண்ட் ஒன்று உண்டு. ஆனால் ஆப்ரஹாமிய மதங்கள் ஆரம்பித்த இடம் வந்து உங்களுக்கு பாலைவனம். அங்கே ரிசோர்ஸஸ் கம்மி. அப்போ அந்த ரிசோர்ஸஸை நான் எடுத்தால் தான் நான் சர்வே பண்ண முடியும். அதனால தான் ஒற்றைப்படை சித்தாந்தம் அங்கே வருது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஏகாரம் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும். இஸ்லாமியரை பொறுத்த வரைக்கும் அல்லாவே கடவுள், முகமது நபி மட்டுமே அவருடைய கடைசி இறை தூதர். இதை நம்பினா தான் நீங்கள் முஸ்லீமாக இருக்க முடியும். ஆனால் இந்த கிழக்கத்திய சிந்தனையில் அது கிடையாது. இதை முதல்ல நீங்கள் எடுத்துங்க. அப்போது இதே மாதிரி இந்தியாவுக்கு பல இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வராங்க. இங்கே வரவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இங்கே பார்க்கும்போது இங்கே பொதுவாக பிராமணர்கள் மீது ஒரு பெரிய மரியாதை ஒன்று இருக்குது மக்களுக்கு. அப்போ தனித்தனியாக இங்கே மக்களை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறதை வந்து முதல்ல பார்க்குறாங்க. நம்முடைய பேந்தியன்னு சொல்லக்கூடிய கடவுள் வரிசை இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருசு. ஓகே, நம்ம யாரை வேணால் வந்து சாமி ரூமில் வச்சு மாலையை போட்டு பூஜை பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பொதுமக்களை இங்கே வந்து கன்வெர்ட் பண்ண வரும்போது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து மேரி மாதா சிலையும் வைக்கிறான், இயேசு கிறிஸ்து சிலையும் வைக்கிறான், அதுக்கும் சேர்த்து வந்து சாம்பிராணி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிறது எல்லாத்துக்கும் யார் சொன்னாங்கிறத சொல்கிறேன். இது எதுவும் நான் சொன்னது கிடையாது. அப்போ இங்கே வந்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பண்ணின அதிசயங்களை வந்து இவங்க பேசுகிறாங்க. முடவரை நடக்க வைத்தார், குருடர்களை பார்க்க வைத்தார் அப்படிங்கிறா. நம்மால் உடனே என்ன சொல்கிறான், அவர் வந்து ஆண்டவனுடைய பையன். இவன் அதை கவுண்டர் பண்ணவே இல்லை. இயேசு கிறிஸ்து ஆண்டவனுடைய பையன் அப்படிங்கிறத நம்ம மக்கள் கவுண்டர் பண்ணவே இல்லை. ஏன்னா அவதாரங்கள் இங்கே மட்டும்தான் இருக்கணுமா, எல்லா இடத்துலையும் இருக்கலாம். என்ன அவர் கடவுளோட பையன் ஏன் பண்ண முடியாது? நீ பார்த்தன்னா பெரிய திருநாவுக்கரசு, அப்பூதியடிகளுடைய பையன் பெரிய திருநாவுக்கரசு பாம்பு தீண்டி இறந்த போது என்ன நாவுக்கரசர் அவனை பிழைக்க வச்சாருன்னு நம்மகிட்ட ஒரு ஸ்டோரி ஒன்று உண்டு. இதே மாதிரி இங்கே பக்கத்தில் மயிலாப்பூரில் சிவனேசன் செட்டியாருடைய மகள் பூம்பாவையை இறந்து போய் எரியிட்டு எலும்பும்
சாம்பலுமாக இருந்த ஒரு கலசத்தில் இருந்த பெண்ணை இவர் திருஞான சம்பந்தர் வந்து உயிர்ப்பிக்கிறாரு. மயிலை பதிகம் அதுதான். என்ன? ஸோ சிவன் அடியாரலால் பண்ண முடியறத ஆண்டவனோட பையன் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி இவன் முடிச்சுட்டு போயிடுறான். இவங்களால் இங்கே உண்டான மக்களை பெரிய அளவில் கன்வெர்ட் பண்ண முடியல. கன்வெர்ட் பண்ண முடியல அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்தாப்புல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த நாட்டில் வந்து பிராமணர்கள் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. அந்த பிராமணரில் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டா மக்களை மற்றவங்கள கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவுக்கு வராங்க. இவங்க பிராமணர்களோடு இவங்க டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறாங்க. மிகச்சரியாக பாருங்கள், இவங்க வந்து வீரமாமுனிவர்னு ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டீங்களா? பெஸ்கீன்ட்டுன்னு. அவர் வந்து காவி உடை தரித்து கொண்டு காலில் மரச்செருப்பு அணிந்து கொண்டு முப்புரி நூல்னு சொல்லக்கூடிய பூணூல் போட்டுட்டு இருந்தார். கேட்டால் அது சுதா பிதா சுதன் பரிசுத்தாவி அப்படின்னாரு. அவர் தன்னை வீரமா முனிவர் என்று சொல்லி கொண்டார். என்ன? இதே மாதிரி இவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா, காட்வெல்லு, ஜியு போப்பு, இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஐயருங்கிற பின்னட்டு ஒன்று உண்டு. போப் ஐயர், காட்வெல் ஐயர், சீகன்பர்க் ஐயருங்கிற பேர் உண்டு. இன்றைக்கி தான் ரொம்ப சீரியஸாக அதை கட் பண்ணி வெளியில் எடுத்து வச்சுருக்காங்க. இன்றைக்கும் நீங்கள் கிராமப்புறத்துக்கு போனீங்கன்னா சர்ச்சில் இருக்கக்கூடிய அந்த ஃபாதரியார் இருக்கார் இல்லையா, அவர் ஐயர்னு தான் சொல்லுவாங்க. என்ன? இவங்க இங்கே ஒன்றா பிராமின்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வராங்க. ஆனால் பிராமின்ஸை கன்வெர்ட் பண்ணும்போது அந்த நெகோசியேஷன் வருது இல்லையா, அந்த டிஸ்கஷன் வருது இல்லையா, டிஸ்கஷன் வரும்போது ஹிந்து மதம் வந்து இட்ஸ் அ ஃபிலசாபிக்கல் ரிலிஜன். இது தத்துவார்த்தமான மதம். கிறிஸ்துவ மதம்ங்கிறது வந்து அது ஒரு இறையியலுக்கு உண்டான மதம், தியாலஜிக்கல் ரிலிஜன். எப்போதுமே தியாலஜிக்கல் ரிலிஜனால் ஃபிலசாபிக்கல் ரிலிஜனை கவுண்டர் பண்ண முடியாது. அவங்களால பிராமணரில் ஏற்றுக்கொள்ள வைக்க முடியலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய அந்த ஆங்கில படிப்பு இருக்கு இல்லையா, ஆங்கில படிப்பும் ஆங்கில மருத்துவத்துக்கும் முதல்ல வந்து தே கேவ் அன் ஆப்ஷன் டு பிராமின்ஸு. இப்போ சொல்கிறாங்க இல்லையா, முன்னாடி வந்து 3% பிராமணர்கள் தான் 97% இருந்தாங்கன்னா, அறிவே இல்லாதனா. ஆமாம், பிரிட்டிஷ்காரங்க கொடுத்தது தானே, அது கிறிஸ்தவர்கள் கொடுத்தது தானே. அவங்க மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? அவங்க ஏன் கொடுத்தாங்கன்னா, இதெல்லாம் கொடுக்கறது மூலமாக இங்கே மதம் மாற்றிடலாம் பார்த்தாங்க. இவன் என்ன பண்ணான், காலையில் வந்து சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போனால் சாயங்காலம் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் படித்தான். இங்கேயும் இதை செய்ய முடியவில்லை. அதனால தே மிசரபிளி ஃபெயில்டு. பல லட்சக்கணக்கான பவுண்டுகளை போட்டு 3 வருஷத்துக்கு வந்து கவுண்டருக்கு இது கொடுத்து இவ்வளவு கொடுத்தும் இந்த கன்வர்ஷன் நடக்கலை, இவங்க தோற்று போனாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. போதிசத்துவ பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்காரு. என்ன? இந்த புக் ஆன் அன்டச்சபிலிட்டின்னு ஒரு புக் இருக்குது. அதில் அன்டச்சபிள்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லி ஒரு சாப்டர் இருக்குது. அந்த சாப்டரில் இதை வந்து அவர் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுறாரு. அப்போ தான் இங்கே அந்த ஒரு வெர்டிக்கல் டிவைடை கொடுக்கணும், இந்த மக்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த பார்ப்பன எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதை அங்கே கொண்டுறாங்க. முதல் கணக்கு. ரெண்டாவது கணக்கு, இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் உண்டான பிரிவினையை இப்படி தான் அவங்க தூண்டுறாங்க. என்ன? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீக்கியர்கள் இருக்காங்க இல்லையா, அன்னைக்கு வந்து இந்த சீக்கியர்கள் வந்து பல பேர் வந்து இந்த நாட்டை விட்டு போய் கனடாலையும் அமெரிக்காவில் சான் ஃப்ரான்சிஸ்கோலையும் இருக்காங்க. அங்கேருந்து அவங்க கதர் இயக்கம்னு ஒன்று கொண்டுறாங்க. கதர் அப்படிங்கிற வார்த்தைக்கே புரட்சிங்கிறதான் பொருள். அந்த கதர் இயக்கத்தை கொண்டு வரும்போது அங்கே திருப்பி உள்ளே விழுந்து அந்த வெட்ஜை கொடுத்து இன்றைக்கி இந்த காலிஸ்தான் இயக்கம்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த காலிஸ்தானுடைய விதை ஏறத்தாழ 120 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே கனடாவில் ஊனப்பட்ட விதை. அது குறித்து எழுதியிருக்கீங்க. இதை லேசாக இதை வந்து டச் பண்ணியிருக்கேன். இது நிறைய வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவ் சன்யால் வந்து அவருடைய ரெவல்யூஷனரிஸுங்கிற புக்கில் அதை முழுசாக அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. யார் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஏன்னா இவ்வளோ பெரிய நாட்டை வந்து இப்போ ஆளணும்னா இப்படி வந்து தனித்தனியாக கம்பார்ட்மெண்டலைஸாக பிரித்தால் மட்டும்தான் சரியாக வரும் அப்படிங்கிற ஒரு கணக்குனால அவங்க பண்ணாங்க. இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு இது கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குங்கனால இதை அவங்க கன்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏப்ரஹாமிக் ரிலீஜன்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், யூதர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு புனித ஸ்தலமாக ஜெருசலேம் தானே சார் இருக்குது. ஆனால் யூதர்களுக்கும் இந்துக்களுக்கும் வந்து பல ஒற்றுமை இருக்குது அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிறோமே. நம்மளுக்கு தான் வந்து அந்த ஜன்ம பூமி அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. இஸ்ரேல் கூட ஒரு நல்லுறவில் தானே இருக்கும். ஸோ அந்த பாலைவனத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு மதத்திலுமே வந்துட்டு வேறு மாதிரி இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தானே சார். ஜென்மபூமி அப்படின்னு பார்த்தா வந்து இங்கே ராம ஜென்மபூமிக்காக நம்ம தொடர்ச்சியாக போராடிட்டு இருந்தோம். அவங்களும் இஸ்ரேல் உருவாகிறதுக்காக போராட்டம் நடத்தினாங்க. இஸ்ரேல் உருவானதுக்காக போராட்டம் நடத்தினாங்க. சாலமன் அரசன் கட்டிய கோவில் எங்கே இடிக்கப்பட்டது, அந்த கோவிலுக்கு ஒரு சுவர் மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி அந்த சுவர் பக்கத்தில் போய் தான் இவங்க வந்து அழுது அவங்க வந்து ப்ரே பண்ணுறாங்க. அவங்க கட்டலை. ஏன்னா வந்து அவங்களுடைய சித்தாந்தத்து பிரகாரம் மீண்டும் ஒரு மன்னனோ, எனக்கு அது கொஞ்சம் எனக்கு சந்தேகமாக இருக்குது, ஒரு மன்னனோ அல்லது ஒரு தேவதூதனோ ஒருவர் வருவார், அவர் வந்து அந்த கோவிலை கட்டுவார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்க கட்டலை. நம்ம வந்து இறைவன் வந்து பண்ணுவான்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறதே இல்லை. நம்ம பொறுத்த வரைக்கும் தெய்வம் மனுஷ ரூபேன்னு, மனித உருவில் தான் ஆண்டவன் வரான் அப்படின்ட்டுன்னு. நம்முடைய ஜென்ம பூமிக்கு நாம்
பல 100 ஆண்டுகளாக உயிர் தியாகம் பண்ணியிருக்கோம். அவங்க அவங்களுடைய அந்த ஜென்மபூமிக்கு அதை பண்ணலை, அந்த கோவிலுக்கு அதை பண்ணலை. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ 1600 அல்லது 1700 வருடங்களாக யூதர்கள் உலகம் முழுக்க வேட்டையாடப்பட்டாங்க. பொது யுகத்துக்கு அப்புறம் 300வது ஆண்டில் கிறிஸ்துவம் என்ன ஆகுதுன்னா ரோமாபுரிக்கு போகுது. கான்ஸ்டன்டைன் அரசனுடைய தாயாரை அவங்க முதல்ல மதம் மாற்றுறாங்க. அதன் பிறகு கான்ஸ்டன்டைன் வந்து மதம் மாறுகிறார். கிறிஸ்துவம் ரோமாபுரி சாம்ராஜ்யத்தினுடைய அஃபிஷியல் மதமாக மாறுது, அரச மதமாக மாறுது. இத்தனைக்கும் பார்த்தா இயேசு கிறிஸ்துவும் கிறிஸ்டின் தான், யூதாஸும் கிறிஸ்டின் தான். இவங்க அங்கேருந்து என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்த யூதாஸுடைய வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்களை வேட்டையாடுகிறார்கள். இது பொதுயுகம் 300லேருந்து ஆரம்பித்து ஏறத்தாழ 1948 49 வரைக்கும் நடந்தது. உலகம் முழுக்க யூதர்கள் வேட்டையாடப்பட்டார்கள். அதே யூதர்கள் இங்கே வந்தாங்க. நம்ம ஊரில் கேரளாவில் எர்ணாகுளத்துக்கு பக்கத்தில் மட்டஞ்சேரின்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த மட்டஞ்சேரி ஊரில் யூதர்கள் குடிபுகுந்தார்கள். இங்கே நம்ம அவங்கள வந்து அவங்க மதமாத்தெல்லாம் அவங்க யோசிக்கலை. அவங்க இங்கே சந்தோஷமாக இருந்தாங்க. பல 1000 ஆண்டுகள் இங்கே இருந்துட்டு திருப்பி இஸ்ரேல் உருவான பிறகு இங்கேருந்து அவங்க இஸ்ரேலுக்கு திருப்பி போனாங்க. பாரசீகம் இருக்கு இல்லையா, அதாவது இன்றைய ஈரான், ஈராக்கு, இது வந்து அன்றைக்கி பாரசீகம் இருந்தது. அங்கே வந்து பார்சிகள் இருந்தாங்க. ஜொராஷியன் மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீயினை கும்பிடக்கூடிய மக்கள் இருந்தாங்க. இஸ்லாம் அங்கே பரவும் போது அவங்களுக்கு இதேமாதிரி தான் கன்வர்ஷனுங்கிற ஒரு கண்டிஷன் வருது. அங்கேருந்து அங்கே மக்கள் ஓடி வந்தாங்க. ஓடி வந்தவங்க இங்கே இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவில் குஜராத்துக்கு வந்தாங்க. குஜராத்துக்கு வந்து அந்த ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அந்த மக்கள் இங்கே வராங்க. அந்த குஜராத் ராஜா என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு பெரிய சொம்பில் வந்து முழுக்க தழும்ப பாலை கொடுத்து அனுப்பிச்சி வைக்கிறான். அதாவது அவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள்கிட்டயே ஆள் நிறைய பேர் இருக்காங்க, இடம் இல்லை. ரைட் ஃப்ரம் டே 1 நம்ம வந்து ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரி. ஸோ நான் அவங்களை வந்து அகாமடேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. இவன் சொல்லி அனுப்புகிறான். அந்த பார்சிகளுடைய ஒரு தலைவர் அல்லது ஒரு பூஜாரி என்ன பண்ணான்னா, கை நிறைய ஜீனியை போட்டு அதை திருப்பி அனுப்பிச்சிக்கிறாரு. மேபி அன்றைக்கி ஜீனி இருக்காது, வெள்ளத்தை போட்டு அனுப்பிச்சி வைக்கிறாரு. என்ன சொல்கிறான்னா, நாங்கள் உங்களோடு கலந்து இருப்போம், பாலுக்கு எப்படி வெல்லம் இனிப்பை குடிக்கிறதோ அதுபோல் உங்களை நாங்கள் வந்து இனிப்பாக்குவோம் அப்படின்ட்டுன்னு. இது கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டில் நடந்த சமாச்சாரம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் டாட்டா பார்சி, காட்ரேஜ் பார்சி, நம்முடைய தலைமை சேனாதிபதியாக இருந்த ஷாம் மானக்ஷா, ஃபீல்ட் மார்ஷல் மானக்ஷா பார்சி, கோமி சேத்னா பார்சி, இதை மாதிரி இங்கே உண்டான மக்கள் இவங்க வந்து நம்ம கூட இருந்தாங்க. அதனால இந்தியாவில் உண்டான மக்களுக்கு, பாரத மக்களுக்கு வந்து இந்த மத சார்பின்மையை பற்றியோ மத சகிப்புத்தன்மையை பற்றியோ யாரும் சொல்ல வேண்டாம். சரி, இதுக்கு அடுத்தாப்பில் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் என்றைக்கோ நடந்தது, நமக்கு இதுக்கு ஒன்றும் ப்ரூஃப் இல்லை அப்படின்ட்டுருவாங்க. 2ஆம் உலகப்போர் நடக்கும்போது இப்போது போலந்துக்கு போயிருந்தார் இல்லையா மோடி, யுக்ரைனுக்கு போகிறதுக்கு முன்னாடி போலந்துக்கு போயிருந்தார். போலந்துக்கு போனபோது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, குட் மகாராஜா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் குட் மகாராஜானுடைய ஒரு நினைவு சின்னத்துக்கு போய் ஒரு அஞ்சலி செலுத்திட்டு வந்தாருன்னு கொடுத்துருந்தாங்க. பார்த்துருந்தீங்களா நியூஸில்? அவர் யாருன்னு தெரியுமா? குஜராத்தை சேர்ந்தவர். 2வது உலகப்போர் நடக்கும்போது போலந்துக்கு மேலே ஹிட்லர் படையெடுக்கிறாரு. ஹிட்லர் படையெடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே உண்டான குழந்தைங்களை, மற்றவங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த குழந்தைங்களை காப்பாற்றுவோம்னு சொல்லி ஒரு 200-300 குழந்தைங்களை கப்பல் வச்சு அனுப்பி வைக்கிறாங்க. எந்த நாடும் அந்த குழந்தைகளுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு தயாராக இல்லை, ஹிட்லர் மேலே இருந்த பயத்தில். ஜாம்நகர் மகாராஜா அவங்கள வந்து வரவேற்று அவருடைய நாட்டில் தங்க வச்சு அவங்களுக்கு அகாமடேஷன் கொடுத்து ஃபுட்டு கொடுத்து அவங்கள படிக்க வச்சு பல முக்கியமான நாட்களில், பண்டிகை நாட்களில் அந்த குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணி 4 வருஷமோ 5 வருஷமோ அந்த குழந்தைங்கள பார்த்துட்டு அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு அங்கே அனுப்பிச்சி வச்சார். இது 1945-46 நடந்த ஒரு சமாச்சாரம். இங்கே தஞ்சம் என்று வந்தவர்களை நாம் தள்ளிவிடுவதில்லை. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்க வச்சுங்க, சைனா திபெத் மேலே படையெடுக்குது. சைனா திபெத் மேலே படையெடுக்கும்போது திபெத்தியர்களுடைய அரசரும் அதே நேரத்தில் அவங்களுடைய ஆன்மீக தலைவரும் தலாய் லாமா அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்து அடைக்கலம் தேடி வர்றாரு. நம்ம இன்றைக்கி வந்து தலாய் லாமா வச்சுட்ருக்கோம். ரொம்ப டெக்னிக்கலாக பார்த்தா அன்றைக்கி சைனா இருந்த கண்டிஷனுக்கு நாம் சைனாவோடு ஒரு நல்லுறவு வச்சுக்கிறதுக்காக தலாய் லாமாவை காவு கொடுத்துருக்க வேண்டிய விஷயம். இஃப் இஸ் லுக் இட் ஃப்ரம் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ, எது நமக்கு பிரயோஜனம்னா, தலாய் லாமாவுக்கு வந்து நம்ம அடைக்கலம் கொடுத்து பெரிய பிரயோஜனம் கிடையாது. ஆனால் ஒரு எத்திக்கல் ஸ்டாண்டர்டில் நேரு ஹாஸ் டேக்கன் த டிசிஷன். இதுதான் நம்முடைய பேசிக்கலாக உண்டான வரலாறு. என்ன, இதை தாண்டி நமக்கும் யூதர்களுக்கும் ஒன்றும் பெரிய சம்மந்தம்லாம் ஒன்றும் கிடையாதும்மா. அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வேறு, அவங்களுடைய இது வேறு. இஸ்ரேல் இந்தியாவோட ரொம்ப இணக்கமான ஒரு உறவை வந்து எப்போதுமே முதல்லேருந்து அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா உலகம் முழுக்க நம்மளை வேட்டையாடிய போது இந்த ஒரே ஒரு நாடு மட்டும்தான் நமக்கு அடைக்கலம் கொடுத்து எந்த இடத்துலையும் பிரச்சனை பண்ணலங்கிறதுனால இஸ்ரேலுக்கு எப்போதுமே இந்தியா மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. பல வருஷங்களாக, பல பத்தாண்டுகளாக சில தவறான எண்ணத்தின் மூலமாக
நம்ம இஸ்ரேலோட அந்த ஒரு இணக்கமான உறவை வச்சுக்காமல் இருந்தோம். இப்போ அதை ஆரம்பிச்சிருக்கோம். அதற்கடுத்து ஈரோப் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்களுக்கு வந்து ஜியோகிராஃபி வந்துட்டு அவ்வளோக்கா புரிதல் இல்ல அப்படின்னு சொன்னீங்க. இந்தியாவுக்கு முன்னாடியே அந்த புரிதல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. பூகோளம் பத்தி. ம். இல்ல சார்? சஞ்சீவ் சான்யால் அவரோட புத்தகத்திலே எழுதியிருப்பாரு. ஈரோப்ல வந்து எல்லாருமே இந்தியா மேல படையெடுத்துட்டு வந்தாங்க. பிரிட்டிஷ் மட்டும் கிடையாது. ஸ்வீடிஷ், போர்ச்சுகீஸ், டச் அப்படின்ற பல ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ் வந்தாங்க. பிரிட்டிஷால நிலைக்க முடிந்ததுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு ஜியோகிராஃபி பத்தி நல்ல புரிதல் இருந்தது. அண்ட் அதற்கப்புறம் அவங்க நம்மள ஒருத்தரா அவங்கள காட்டிக்கிட்டாங்க. ஹிந்துவா காட்டிக்கிட்டாங்க மோஸ்ட்லி. அவங்களோட பல வெற்றி கொண்டாட்டங்கள் கோவில்கள்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல நம்மளுக்கு ஜியோகிராஃபி பத்தி புரிதல் இருந்துச்சுன்னா, நம்ம அவங்கள கவுண்டர் பண்ணியிருப்போம் தானே சார்? இல்லைம்மா, இதில் ஒரு விஷயம் என்னென்னா, யாருமே அங்கேருந்து இங்கே படையெடுத்து வரல. ஓகே. இங்கே வரும்போது இங்கே படையெடுத்து வரணும், இந்த நாட்டை அடிமைப்படுத்தணும்னா இங்கே இருக்கிற செல்வத்தை சுரண்டணுங்கிறதுக்காக வரல. இவங்க வந்தது வியாபாரம். முழுக்க வியாபாரம் பண்ணுறதுக்காக வந்தாங்க. இது அதனால தான் சொல்கிறது. இப்போ 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் இந்தியாங்கிற நாடே உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அப்புறம் போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, எல்லா இதுவுமே கிழக்கிந்திய கம்பெனி தான் பேர் வச்சுருந்தானுங்க. அதனால தான் கொலம்பஸ் அந்த பக்கம் போனோன்னா அதை வெஸ்ட் இண்டீஸ்னு சொல்லி சொன்னார். இல்லைன்னா எங்கேருந்து வெஸ்ட் இண்டீஸும். இந்த ஒரு நாடு ஒன்று இருக்குது, இந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வம் இருக்குது, இந்த செல்வத்தோடு நம்ம ட்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக வந்தாங்க. இதை விட இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டுப்பாதைன்னு ஒன்று உண்டு. சைனாலேருந்து யூரோப் வரைக்கும் போகக்கூடிய ஒரு பாதை. அதை மத்திய கிழக்கு நாடுகளில், மிடில் ஈஸ்டில் அரப் மக்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அங்கே ஐரோப்பியர்களுக்கு உங்களுக்கு பெப்பர் வேணும், மிளகு. மிளகு இந்தியாவில் தான் இருக்குது. இந்த மிளகுனுடைய விலையை அவங்க கூட்டுறாங்க. ஒரு லெவலுக்கு மேலே மிளகை இந்த ரேட்டு கொடுத்து வாங்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் இவர்கள் இங்கே வியாபாரம் பண்ணுறதுக்காக வராங்க. இவங்க படையெடுத்து வரணுங்கிறதுக்காக வரல. இது பின்னாடி கிடச்சது அவங்களுக்கு போனஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, டச்சுக்காரர்கள் இங்கே ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர்களை நாகர்கோவில் பக்கத்தில் உண்டான குளச்சல்ல மகாராஜா மார்த்தாண்டவர்மா அவங்கள தோக்கடிக்கிறாரு. அதனால தான் டச்சு ஆதிக்கம் இங்கே இல்லாமல் போகுது. ஃப்ரெஞ்சு ஆதிக்கத்தை ராபர்ட் கிளேவ் முறியடிக்கிறாரு வந்தவாசி போரில். அதனால ஃப்ரெஞ்சு குறைஞ்ச இடங்களில் மட்டும் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய லெவல் ஒன்று கிடைக்கிது. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டில் உண்டான விலை போகக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராஜாவுக்கு எதிர்த்தாப்பில் அவன்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய சேனாதிபதியை காசு கொடுத்து வாங்குறது, அவனை லஞ்சம் கொடுக்கறது, இப்படி பண்ணி தான் அவங்க எடுத்தாங்களே தவிர ஒன்றும் பெரிய நேர்மையான முறையில் அவங்க இந்த எந்த வெற்றியும் கொண்டு வரல. ஆனால் ஒன்று ரைட்டு, இன்னொன்று பார்த்தீங்க வச்சுங்களேன், எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாப்புல அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். அவ்வளோதான், வெற்றி அடைந்தார்கள். ஏறத்தாழ உலகத்தினுடைய செல்வத்தில் 25%, உலக வர்த்தகத்தில் 25% வைத்திருந்த பாரத தேசத்தை ஒரு 150லேருந்து 200 ஆண்டுகளுக்குள்ளாக மொத்தமாக அவங்க ஓட்டாண்டி ஆக்கினாங்க. பிரிட்டிஷ் மக்கள் இங்கேருந்து கிளம்பி போகும்போது நம்முடைய ஷேர் இன் ஜிடிபி, வேர்ல்டு ஜிடிபி வாஸ் லெஸ் தென் 2%. 25%லேருந்து 2% ஆக்கி இங்கே அவங்க மொத்தமாக அதை ஸ்கியூஸ் பண்ணாங்க. இங்கே உண்டான மக்களை என்ன பண்ணாங்க, செயற்கையான பஞ்சங்களை உருவாக்கி மக்களை கொன்னாங்க. அப்புறம் மீதி இருக்கிற மக்களுக்கு சோறு போடுறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணாங்க. நம்முடைய சகோதரர்களை அடிமைகளாக எடுத்துக்கொண்டு போய் உலகத்தினுடைய பல இடங்களில் விற்றாங்க. இதெல்லாம் தான் பிரிட்டிஷ்காரன் பண்ண வேலை. ஏன்னா இதெல்லாம் நம்ம சொல்கிறது இல்லை. நம்முடைய புத்தகங்கள் இதை பற்றி பேசுறது இல்லை, நம்முடைய பாட புத்தகங்கள், ஃபார் ஆபியஸ் ரீசன்ஸ். தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேசியம் அப்படின்றது அந்த அளவுக்கு பேசப்படலை. செட் பண்ண நரேட்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம் சார். சில பேர் தமிழர்களோட பங்கு எப்படி சார் இருந்திருக்கு? இந்த புத்தகத்தில் நீங்களே நிறைய சாப்டர்ஸ் எழுதியிருக்கீங்க. நெல்லை எழுச்சினால் எழுதியிருக்கீங்க, குலசேகரப்பட்டினம் பற்றி எழுதியிருக்கீங்க, நீலகண்ட பிரம்மச்சாரி அவரை பற்றி எழுதியிருக்கீங்க. அவங்களோட பங்கு என்னவா சார் இருந்தது? அதாவது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே முதல்ல உண்டான ரெசிஸ்டன்ஸு அப்படிங்கிறது வேலு நாச்சியார் சைட்லேருந்து, அப்புறம் மருதுபாண்டியர் சைட்லேருந்து, வீரபாண்டிய கட்டபொம்மன், புலித்தேவன், இது எல்லாமே எங்கள் ஏரியாவில் உண்டான மக்கள். இதெல்லாம் வருது. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு இது கொஞ்சம் ரொம்ப சப்மிசிவ் ஆகுது. அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பி 1900 ஆண்டுகளில் 3 பேர் முக்கியமான ஒரு பங்குக்கு வராங்க. ஒன்று கப்பலோட்டிய தமிழன் வஉசி, இன்னொன்று பாரதியார், 3வது சுப்பிரமணிய சிவா. 3 பேரும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இவங்க ஒரே ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் வேலை பார்த்தாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இவங்க பல்வேறு இடத்துல வேலை பார்க்குறாங்க. நமக்கு வஉசியை பற்றி சொன்னால் கப்பலோட்டினார் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுது. ஆனால் ஒரு பெரிய ஒரு தொழிற்சங்கவாதியாக இருக்கார். அங்கே ஏஎன்ஹெச் ஆர்வி மில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ மெஜரா கோட்ஸ்ன்னு இருக்குது மதுரையில். மதுரையிலையும் உண்டு, தூத்துக்குடியிலையும் உண்டு. அந்த மில்லில் உங்களுக்கு தொழிலாளர்களை கசக்கி பிழிகிறாங்க. இந்த மாதிரி 8 மணி நேரம் வேலையெல்லாம் கிடையாது. அது வெளிச்சம் இருக்கிற நேரம் வரைக்கும் வேலை பார்க்கணும். 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை பார்க்கணும். அந்த ரேகை பார்க்குறதுமாங்க, கையில் பார்த்தா ரேகை தெரிஞ்சதுன்னா அது வரைக்கும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு.
எந்த விதமான லீவும் கொடுக்க மாட்டாங்க. கசக்கி பிடிக்கிறாங்க. ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, எனக்கு தாக்கு பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டத்தை வந்து வ.உ.சி. முன்னெடுக்கிறாரு. அவர் ஒரு பெரிய தொழிற்சங்கவாதியா இருக்காரு. அவர் கூட வந்து சுப்பிரமணிய சிவா. நீங்க பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலா வந்து ராஜதுரோக குற்றத்திற்காக ஒரு ஆயுள் தண்டனையும், சிவாவுக்கு காப்பாத்தினதுக்காக, சிவாவுக்கு உணவு குடுத்து, இருக்க இடம் குடுத்து, சிவாவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக இன்னொரு ஆயுள் தண்டனையும் சொல்லி இரட்டை ஆயுள் தண்டனைய போடுறாங்க வ.உ.சி. மேல. அப்பத்தான் வ.உ.சி.க்கு இவ்வளவு கொடுமை நடக்குதுன்னா, இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு கோர்ட் அப்பியரன்ஸ்க்கு போனா ரூ. 1000 ஃபீஸ் சார்ஜ் பண்ணக்கூடிய அட்வொகேட்டு. என்ன? அந்த போராட்டத்தை முழுமையாக கொண்டு போகணுங்கிறதுக்காக அந்த போராட்டத்தில் இருந்த அந்த எத்தனை தொழிலாளருக்கும் ரெகுலராக வந்து சாப்பாடு போட்டிருந்தாள். எவ்வளவு பெரிய பணக்காரர். என்ன? ஒரு கப்பல் ஓட்டின பெரிய மனுஷன். என்ன? அவரை வந்து மொத்தமாக வந்து அங்கே வந்து கல் உடைக்கவும் செக்குடைக்கவும் வைக்கிறாங்க. அந்த எரிச்சலில் தான் நீலகண்ட பிரம்மச்சாரியும் வ.உ.சி.யுமா வாஞ்சிநாதனுமா சேர்ந்து ஆஷை வந்து சுட்டுக் கொல்றாங்க. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, இல்லாத கதையெல்லாம் இவங்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அக்ரஹாரத்துக்கு வழியாக ஒரு தலித் பெண்ணு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தா, அவள் வந்து பிரசவத்தில் இருந்தா, டெலிவரி டைம் ஆஷ் வந்து அந்த இதில் கொண்டு போனால், அதனால இவங்க வந்து சுட்டு கொன்னுட்டாங்க. அப்புறம் வந்து குத்தால அருவியில் வந்து பார்ப்பனர்கள் மட்டும்தான் குளிக்கலாம்னு இருந்தாங்க. அதை வந்து அவன் எல்லாருக்கும் திறந்து விட்டா, அதனால அந்த கோவத்தில் கொன்னுட்டாங்கன்னு சொல்லி இவங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஒரு மீடியாவில் ஒர்க் பண்ணுற ஒரு லேடி ஒருத்திங்க எழுதியிருந்தாங்க ஃபேஸ்புக்கில். நான் சும்மா இல்லாமல் கலாப்பிரியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, எழுத்தாளர், மேலகரத்தில் இருக்கார், தென்காசியில். அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி மகாத்மா காந்தி திருநெல்வேலிக்கு வந்திருக்காரா, வந்தபோது அவர் குத்தாலத்தில் குளிச்சாரா அப்படின்ட்டுன்னு. அவர் உடனே பதில் சொன்னார், 1931, 32 வந்து சாவடிப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருந்தார், குத்தாலத்தில் குளிக்க கூப்பிட்டாங்க. அப்போ குத்தாலத்தில் எப்படி இருந்துன்னு கேட்டால், அந்த குத்தாலநாத சுவாமி இருக்கார் இல்லையா, அந்த சுவாமியினுடைய விக்கிரகத்தை வச்சு குளிப்பாட்டலாம். இல்லைன்னா வந்து உயர் ஜாதி மக்கள் குளிக்கலாம். பிராமணர்கள், பிள்ளைமார், செட்டியார், முதலியார், இந்த மாதிரி ஒரு 4-5 ஜாதிக்காரன் மட்டும் தான் குளிக்கலான்ட்டு இருந்தது. ஹரிஜன மக்களை குளிக்க அலோவ் பண்ணாத இடத்துக்கு நான் வரலன்னு சொல்லி ஒரு காந்தி க்ளோஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதில் கொடுத்துருந்தாரு. செங்கோட்டை அப்படிங்கிறது வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோடு உண்டானது, கேரளா ராஜாவோடது. அங்கே திருநெல்வேலி கலெக்டருடைய அதிகாரம் செல்லுபடியாகாது. முதல்ல செங்கோட்டைக்குள்ளே ஆஷ் துறையால் ஒன்றும் பண்ணவே முடியாது. ஒன்று, செங்கோட்டை அக்ரஹாரம் இன்றைக்கும் இருக்குது. செங்கோட்டை அக்ரஹாரம் வழியாக போனால் அது சுடுகாட்டுக்கு தான் போகும், ஆஸ்பத்திரிக்கு போகாது. இவர் வந்து அந்த தலித் பெண்ணை கூட்டு போய் எங்கே கூட்டு போனார்? இங்கே வந்து சுடுகாட்டுக்கா? இது 2வது கேள்வி. 3வது கேள்வி, அப்படி சர்வ வல்லமை பொருந்திய ஆங்கில ஆட்சியினுடைய கலெக்டர் போட்ட ஆர்டரை 1908, 9, 10 போட்ட ஆர்டரை 1932 வந்து மாற்றி விட்டாங்களா? அந்த அளவுக்கு திருநெல்வேலி பாப்பாங்க எல்லாரும் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்களா? இது ஒரு பொய்யை சொல்லி, அந்த பொய்யை திருப்பி சொல்லி, அந்த பொய்யை உண்மையாகக்கூடிய கோயபுலஸ் தத்துவத்தை இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த பொய்க்கு திருப்பி நம்ம உண்மையை சொல்லிகிட்டே இருக்கணும், வேறு வழியே கிடையாது. ஆஷை வந்து வாஞ்சிநாதன் கொன்னதுக்கு இதுதான் காரணம். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஆஷ் கொலையை வ.உ.சி. ஒரு மாதிரி பார்க்குறாரு, பாரதியார் வேறு மாதிரி பார்க்குறாரு. வ.உ.சி. என்ன சொல்கிறாரு? வேறு வழியே கிடையாது, இதை தான் ஆங்கிலேயருக்கு புரியும்னா அந்த மொழியில் தான் எங்கள் பிள்ளைகள் பேச வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாரு. அவரும் அப்போ வந்து வன்முறையை வந்து எடுக்கலை, அவங்க அக்செப்ட் பண்ணல. பாரதியார் என்ன எழுதுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ராமாயணத்தை ஆரம்பிக்கிற இடம் வரும். 2 கிரௌஞ்ச பட்சிகள் வந்து மரத்துக்கு மேலே இருக்கும். ஒரு வேடன் வந்து வம்ப விட்டுருவான், ஒரு செத்து போகும், ஒரு மீதி இருக்கிற பறவை வந்து அழும். அதை பார்த்தோன்னா வால்மீகிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு பாட்டு ஒன்று வரும். அதான் ராமாயணத்துலேயே முதல் ஸ்லோகமாக இருக்கும். என்ன, அப்போ அவர் அதை கோட் பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து இணைந்திருந்த கிரௌஞ்ச பட்சிகளை ஒன்றை கொன்னாப்பில் பண்ணிட்டான் அப்படின்னு. ஏன்னா வந்து ஆஷ் வந்து ஒய்ஃபோட போயிட்டுருக்காரு கொடைக்கானலுக்கு. ஸோ பாரதியார் இருக்கக்கூடிய ஸ்டாண்டு வேறு மாதிரி வருது. இது ஒரு ஸ்டேஜ் வந்து வருது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாலும் அங்கங்கே இந்த மாதிரி போராட்டங்கள் வந்து மக்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காந்திய போராட்டம் தான் கூடுதலாக இருந்ததுங்கிறது உண்மை. அந்த லோன் கொலை வழக்கும் பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக பண்ணலை. அது வந்து 1942 வந்து வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தை வந்து காந்தி அறிவிக்கிறாரு. பம்பாயில் காங்கிரஸ் மாநாடு நடக்குது. இவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஸோ அந்த மாநாட்டு அன்றைக்கி காலையில் அருணா அசஃப் அலி என்ன பண்ணுறாரு, மாநாட்டு கொடியை ஏற்றி விட்டு அந்த போராட்டத்தை அஃபீஷியலாக தொடங்கி விட்டுட்டு அவங்க வந்து அப்ஸ்காண்ட் ஆயிடுறாங்க, தலைமறைவாயிடுறாங்க. அந்த அரசாகும்போது காந்தி ஒரு இது சொல்கிறாரு, இந்த தலைவர்கள்லாம் அரசான தொண்டர்கள் அவங்களுக்கு தேவைப்பட்ட அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி காந்தி ஒரு கமெண்ட் கொடுக்குறாரு. அதை கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இங்கே குலசேகரப்பட்டினத்தில் இந்த பஞ்சாயத்து வருது. அவங்க அந்த லோனை கொல்றது வந்து வேணுன்ட்டுன்னு கொல்லலை. அந்த உப்பளத்தினுடைய காப்பாளனாக அந்த லோனுங்கிற ஆள் இருக்கார். கூட்டத்தை பார்த்தோன்னா அவன் பயந்து போய் துப்பாக்கி எடுத்துடுறான், துப்பாக்கி எடுத்து சுட்டுன்னா எதிர்த்தாப்பில் வந்த கூட்டம் வந்து கோவப்பட்டு அவனை வந்து வெட்டி கொண்டுடுறாங்க. அது இட் வாஸ் நாட் அ பிளான்ட் ஆக்டிவிட்டி. மற்றதெல்லாம் வந்து இட் வாஸ் அ பிளான்ட் ஆக்டிவிட்டி. ஆஷை கொலை பண்ணணுங்கிறது வந்து இட் வாஸ் டிசைடட் அண்ட் தே எக்ஸிக்யூட்டட் தட்.
இதே மாதிரி இந்த ஆயுதம் தாங்கிய போராளிகள் எல்லாருமே பார்த்தீங்க வச்சிங்களேன், இவங்க வந்து வெறுமனே யாரையா ஒருத்தனை சுட்டுக் கொல்லணுங்கிறதுக்காக கொல்லலை. அவங்க வந்து தே ஃபிக்ஸ் அ டார்கெட். இவர் இதுக்காக அழித்து ஒழிக்கப்பட வேண்டியவங்கன்னு ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க, அதுக்காக கொள்கிறாங்க. சில நேரங்களில் பை மிஸ்டேக்கு வேறு யாராவது அதில் இறந்து போகிறாங்க. அது நடக்குது. அந்த குறி தவறி வேறு யாராவது இறந்து போகிறாங்க. ஒன்று இந்த மாதிரி போராட்டங்களை இந்த ஆள் ஒடுக்குறான், ரொம்ப ஜாஸ்தியாக வந்து அதை வந்து ஜட்ஜாக இருந்தால் வச்சுங்களேன், ரொம்ப தேவைக்கு அதிகமான தண்டனைகளை கொடுக்குறாங்கிறதுக்காக அந்த ஜட்ஜஸை வந்து கொள்கிறாங்க. இல்லைன்னா உளவு சொன்னவங்கள கொள்கிறாங்க. இதுதான் மாறி மாறி நடக்குதே தவிர, பொதுவாக சாதாரணமாக இருந்த அந்த ஆங்கில அதிகாரிகளோ அல்லது ஆங்கில ஆட்சியினுடைய அந்த அதிகாரிகளுடைய மனைவிகளையோ அவங்களுடைய குழந்தைகளையோ பொதுவாக இந்த போராளிகள் யாரும் அதை வந்து கையை வைக்கல. இந்த புத்தகத்தை பற்றி பேசுறதுக்கு இன்னும் நிறையவே இருக்குது சார். பட் நேரம் கருதி இப்போ முடிச்சுக்கலாம். இந்த புத்தகத்துக்கு காரணமாக வந்துட்டு உங்களோட வரலாறு இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க, எழுதுறதுக்கு காரணமாக. அண்ட் உங்களோட வரலாறு நம்ம எல்லாரோட வரலாறையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த தேசியம் இன்னும் வளரணும் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுக்கலாம். நன்றி சார். நன்றிம்மா. ஸோ இந்த குருவோட சேர்ற கிரக இணைவுகளில் எந்த மாதிரி ஒரு ஜாதகர்களுக்கு பலன் கிடைக்கும்? பொதுவாக வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. தனக்கான அங்கீகாரம் வேணும்னு நினைப்பாங்க. ஆளுமை பண்பா இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.